ஓம் கால பைரவாய நம, யோக பைரவாய நம, திரிவிக்ர பைரவ, ஜன பைரவாய நம, சண்ட பைரவாய நம, கோர பைரவாய நம, திரிநேத்திர பைரவாய நம, திரிபுரந்த பைரவாய நம, ஹரித்திர பைரவாய நம, சிருஷ்டி பைரவாய நம, வக்ரதுண்ட. இது மாதிரி 64 பைரவமூர்த்திகள். ஒவ்வொரு பைரவமூர்த்திக்கும் ஒவ்வொரு விதமான சக்தி. அந்த சக்தி எப்படி இருக்கும் என்று சொன்னால், அந்த சக்தியானது 64 பைரவர்களும் நமக்கு காவலாகவும் நமக்கு வருகின்ற ஏவல்களை நீக்கி துன்பத்திலிருந்து விடுவிக்கக்கூடியவர்கள். இத்தகைய சிறப்புமிகு பைரவர்களுக்கு நாம் வழிபாடு செய்வதன் மூலம் செய்வினை தோஷங்கள் எல்லாம் விலகும், பித்திரு சாபங்கள் விலகும். நமக்கு ஏற்படுகின்ற கஷ்டங்கள், கஷ்ட காலகட்டத்திலே அஷ்டமி அன்று பைரவமூர்த்திக்கு வழிபாடு செய்வது சாலச் சிறந்தது. இத்தகைய பைரவமூர்த்தியினுடைய அருள் எல்லோருக்கும் கிடைக்கட்டும், எல்லாம் நிறைவாகட்டும்.